முதல்ல இப்படி ஒன்று சேர்க்கணும். மேசன்னா கேட்கணும் தெரியாட்டா. அப்போ அப்புறமா திருப்பி கிளக்குறேன் கிளப்பேன். மாமாவுக்கு பாருங்க சரி வழியில் பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு ஆக்கெல்லாம் 2 அளவுங்க சரி வழியாக மேலே பாருங்க. என்னென்ன உடைக்கணுமே. ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி இருக்குது மக்களே. வெயில் உண்மையில் உள்ளுக்கு ஓடி இருக்கல என்று சொன்னால் சீமை டஸ்டோலாக இருக்குமே சொன்னால் வேலை செஞ்ச ஒரு பக்தி ஒன்று இருக்குந்தாங்க. இப்போ அதனால் வந்து நாங்கள் தென்னை மரத்துக்கு எல்லாம் வந்து இதில் இருந்து சாப்பிட கொடுமையாக இருக்கு. என்ன துணி பண்ணுவோம் அம்மாட்ட ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியாக சுடு. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வந்து நார்மலாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைய தினம் பார்த்துருப்பீங்க நிறைய சாமானம் எல்லாம் வந்து பறிச்சினாங்க. என்ன சீமேந்து மண் வல்லேருந்து எல்லாமே பறிச்சினாங்க. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலம் வெள்ளம் ஒளிமினாக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா சரியான மாதிரிக்கு எங்களுக்கு தான் வேலை கூட. என்ன அப்போ தரிசனா சொல்லியிருந்தால் ரூபன் மேசன் ஆக்களையும் வந்து ஸ்போர்ட்டில் கூட்டிக் கொண்டு வரையலாம் போட்டுருக்கான ஆக்களை தான் மட்டும்தான் நிற்கிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். நாளைய தினம்தான் தன் மாமா அப்போ எதையும் கூட்டிக் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தேன். என்ன தரிசனா வரப்போறையில அப்போ அவர் சொல்லியிருந்தால் தன் மாமா வந்து நாளைய தினம் அவர் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்றத நான் அவரையும் கூட்டிக் கொண்டு வந்து வேலையை கொஞ்சம் உங்களுக்கு கூடி சீக்கிரம் நான் வந்து முடித்து தரேன்ற மாதிரி உண்மையில் வந்து அவர் கூட்டிக் கொண்டு வந்தாலும் இப்போ எங்கள்கிட்ட வீட்டு வேலையை வந்து நாங்களும் கொஞ்சம் சொன்னாலும் ஒத்துழைப்பு கொடுத்து வேலையை செஞ்சால் தானே கொஞ்சம் குயிக்காக இருக்குமே நவைக்குமே. சோடாது பண்ணி கொடுத்தனீங்களே என்ன எத்தனை சோடா பண்ணி கொடுத்தீங்க? 1 லிட்டர் பெப்சி. எவ்வளோ போட்டவங்க? 400. எவ்வளோ இது 460 ரூபா இப்போ சோடா? அப்போ 420 இப்போ. அப்போ எங்கள்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றக்குமே நீங்கள் தர ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு. உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலவை வேலையிலேருந்து எல்லாமே வந்து நானும் தெளிவு தான் செய்ய போகிறோம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தரிசனாக இல்லைன்னு சொன்னால் திலுவோட அப்பாக்கள் யாருமாச்சு வந்து ஹெல்ப் பண்ணால் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள்லாம் முன்னோட வந்து கலவை போட்டு சீமெந்தை குழச்சி கொடுக்க போகிறோம் பூசுறாக்கு. ஏன்னா நீங்களாம் அன்றைக்கு ஃபுல் லேபராக நிற்கணுமா? என்ன நான் சேனங்களை விட்டு போடுவேன். நீங்கள்லாம் ஃபுல்லாக அன்றைக்கு நின்று வேலை செய்வோம். நேற்று வந்து வேலைக்கு அங்கே சேர்த்து விட்டுட்டேன் பால் கறக்கிறாக்கு. இன்றைக்கு மேசன் ஆக்கி விட்றேன். அது ஒரு ஆசைக்கு தானே கறந்து பார்த்தேன். அப்போ இன்றைக்கு ஆசைக்கு நீங்கள் மேசன் வேலை செஞ்சு வேறு கரண்டி பிடிச்சி இன்றைக்கு மெத்திரிச்சு ஒரு நாளைக்கு ஒரு வேலை. இன்றைக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேலை வீடு முடிய மட்டும் சரி தானே. அப்போ ஓகே ஒரு வேலை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டு வேலை முடிய மட்டும். இப்போ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் 30ஆம் பிறகு முழுக்க நாங்கள் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில். அப்போ 14 முக்கா நாங்கள் போக வேண்டியது. அதுக்காண்டி சேனைங்களில் வீட்டு வேலையை வந்து நாங்கள் நிப்பாட்ட மாட்டோம். என்ன வீட்டு வேலை நடந்து கொண்டே தான் இருக்கும். நாங்கள் கடையில் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கோம். ஆனால் அது மட்டுமே வந்து கண்டிப்பாக வந்து எங்கள்கிட்ட வீடியோ வந்து பார்க்குறவை கூட நாங்கள் வீடியோ வந்து ஒரு நாள் கூட போடாமல் விட்டால் அவைக்கு ஒரு ஏமாற்ற மாதிரி போடும். என்னடா காணையில் ஏதாச்சும் வருத்த துன்பமா இல்லைன்னு சொன்னால் என்ன பிரச்சனை மாதிரி எதிர்பார்க்க தோணும். என்ன இப்போ அதனாலேயாச்சும் நான் கண்டிப்பாக வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக நாங்கள் என்ன வீடியோ இருந்தாலும் போடுவோமே அதில். சரி, இப்போ நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோன்ற வந்து வீடியோ மூலம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கோ. இது வடிவான உடுப்பு ஏன்னா தெரியலையே. வடிவான உடுப்பு மாதிரி இது அரிக்கோணமாகும் சார். என்னென்ன தர்சனா கேட்டால் தான் சரி அரிக்கோணம் என்ன செய்யணும். இந்த வீடியோண்டா கதை கேட்க மாட்டுது. என்னண்டு சரி ஈரமாக கிடாக்கண்ணே. திருட்டா நீங்கள் அரிப்பீங்க தானே? அரிப்பீங்க தானே? 2 பக்கம் பிடிச்சி அரிக்கும் காணும் தூக்கல. அதுக்கு ஃபுல்லாக தானே போடும். நீங்கள் எங்கே போறீங்க வேலை காலத்தில்? காணுமா? காணுமா? நான் கொண்டு விட்டுருவேட்டு. இல்லை நீங்கள் வரப்போறீங்களா சப்போர்ட்டு? போட்டோ
உஷாரா விடா விடாம கவனி விடா கவனி புல்லா அடிக்கணும் புல்லா ஓ ரைட்டா ஒரு நிற்கணுமா ஆடக்கூடா உடம்பு ஆடக்கூடா ரைட் இந்த கொழுப்பெல்லாம் கிடையாதா என்ன டான்ஸ் ஆடுறீங்களே விழுந்து விழுந்து விட கொஞ்சம் பிறகு வேலை சோடா கொடுத்தீங்களே காணும் போடுங்க அப்புறம் சொல்லி புல்லா போடுங்க திரு நேரம் போகுது அப்படி பார்த்தீங்களோ மக்களே வேலையை பார்த்தீங்களோ எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தா தான் வீட்டு வேலை முடிக்கலாம் தனியாக மேசங்காரம் மட்டும் என்ன சரி காணுமா ஓடி பின்னா ஓடி ரெண்டு வீலில் காணுமா வாங்க என்ன சத்தம் போடுது சில வாங்க சீமந்துக்கோ சீமன் தூக்குறேன் உங்களை தூக்கி வச்சு விட்டேன் தவளே வாங்க சரிவா சரி தூக்கிறோம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா உள்பக்கம் அறையில் வந்து ஒரு பக்கம் வந்து நான் நீட்டாக வந்து பூசிட்டேன் தரிசனா நான் நீட்டாக இருக்கேன் தொட்டு பார்த்தா தெரியும் அது இந்த மெதட் அப்படின்ட்டு எப்படி கிடாக்கு அப்போ இதே என்ன மாதிரி தரிசனா இதே எப்போ பூசுகிறேன் இங்கால பக்கம் பூசுகிறேன் பின்ன இப்போ சரியா ரைட்டா எது இது தேவையில்லையா உடைக்கணுமா இது சாரஞ்சார் தானே கொஞ்சம் பார்த்து பூசி விடுங்க மேலான புட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல பூசி விட்டா சரியா நீட் பண்ணணும் இல்லைங்க நிறைய தான் நாங்கள் நீட்டாக பூசுங்க மாமாவுக்கு பாருங்க சரி வழியில் பாருங்க உங்கள்கிட்ட ஒரு ஆக்கெல்லாம் ரெண்டு அளவுங்க சரி வழியாக மேலால் பாருங்க என்னென்ன உடைக்கணுமா இது என்ன இப்போ ரெடி பண்ண இப்போ நினச்ச முதல்ல 10 தான் ஆக்குமாண்டு எங்களுக்கும் ஒரு கரண்டியை தாங்கணும் மெத்தி தரட்டு கேட்ட உடனே டக்குன்னு தான் ஆடுறது சீமெண்ட் என்ன அது திரு உங்களை தூக்கி தரட்டு காசு தூக்குங்க கை என்ன செஞ்சுட்டா சில பிடிங்க சீமெந்து வேக்கிற விழுறாளப்பா வாங்க இதுக்கா போ வாங்க இந்த நிலவை வந்து சேரும் உங்களுக்கு போடுங்க திரு சொல்லும் இப்போ என் பர்த்டே இப்போ மிஞ்ச நிற்க தெரியல வேலை கூட கிடக்கணும் இதில் இதை வேலை போங்கண்ட யூனிஃபார்ம் இதா அண்ணா அரைவாசி ஓகே அரைவாசி போடணும் ஓ உங்களோட கூட அப்படி அரைவாசியை ஒட்டி எடுத்தா சரியா நீங்கள் ஓட்டுங்க சரி அரை பேக்கெட்டா நீங்கள் தூக்குங்க நான் கொட்டுவேன் குளிக்கிறே இல்லை தானே மழையா ஊற்றியில் விரட்டுங்க எங்கே இது சவுல் எடுத்து நோடிச்சாங்க ஒன்று சேப்புண்டாக்கன்னு காசு தரட்டாப்பா அஜி இதாக்கண்ணா இதுக்கு குழி செய்யணும் குழி செய்யணுமா நடுவில் தண்ணி ஊற்றுறேன் ரொம்பட்டியெல்லாம் கலக்கிறதா முதல் குமிக்கணும் மேலே உண்டா
அறுத்துட்டு கொண்டு நாங்கள் சில எடுத்துக்கொண்டு சும்மா நிற்காம அம்மா இந்த அரி வெட்டி போயிருக்காங்க. அவன் சாரஜா நீங்களும் அரிக்கிறீங்களோ? ம் அவனுக்கு அரிக்கிறதுலையா? வேறு சைட்டாங்களை போட்டு விடுவோம் சரி வேந்து இப்படி அவையிலே வாலி கல்வி கொடுத்து விடுவோம். ம் பொண்ணா கிட்ட வந்துடுங்க நீட்டாக கிடக்கும் அப்படி அங்கே இல்லைங்க அதுக்கு மேலே போட்டுருமே. இப்படி அடிப்போம். இல்லை நீங்கள் அங்கே போங்க சொல்கிறேன். நான் இதில் அப்போ நாங்கள் அங்கே போடுறோம். அன்றைக்கி முதல் வேலை செஞ்சுக்கிங்க போலாங்கடா தெரியல மேசம் வேலை உண்மையா சீரியஸ் தெரியுமா? என்ன இந்த ஆட்டாட்டு 2 பேரும் மாமா அள்ளி போடுங்க 2 இது போடுங்க 2 சாப்பிடு அப்படி சீமந்திக்க போடுங்க அப்போ தான் நல்ல அப்புறம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அங்கே சைட்டாக போடுங்க சைட்டாக போடுங்க சைட்டாக அங்கே கொட்டுவாங்க. இதில் போடுங்க இப்போ இதுக்கு ஐயோ மெல்ல மாட்டுடா. நான் நினைக்கவே இல்லை தெரியுமா திருவேலை அப்படி வந்து ஹெல்ப் பண்ணுமெண்டு வீட்டுக்கு. போடுங்க இப்போ. அப்போ என்ன சமையல் அப்போ இந்த வேலையாடுற மீனக்கீனோ இல்லை மீனோ ரஜ்ஜியோ இல்லை என்ன மாதிரி விளக்கம் மீன் இருக்கும் வண்டிகளுக்கு ரெடியாக இருக்கு போக போகிறோம். ஆ நீங்கள் பிடிக்கிறீங்களா காட்டில்? ஓ இப்போது முடிச்சுட்டு கலப்போம் திரும்ப பள்ளி போடாதீங்க அப்போ அப்படிங்க திருப்பி கிளக்குறேன் கிளப்பேன். அப்போ நீங்கள் மம்பட்டியால் கலவுங்க முதல்ல இப்படி ஒன்று சேர்க்கணும் மேசன்னா கேட்கணும் தெரியாட்டா கலை பிழைச்சி போச்சேன்னு அதென்ன வீட்டு வேலை செய்கிற யோசனையே இல்லை எங்கேயோ போட்டோம் அண்ணன் 2 தான் கிளக்கணும் என்ன 2 நேரம் கலந்து போட்டு பிறகு அடுத்த நேரம் இது செய்து போட்டு கலந்தா சும்மா அந்த மாதிரி இருக்கும். கண்ணாடி மாதிரி தான் இருக்குச்சு வேற இதை மிக்ஸ் பண்ணுங்க. அது தெரியல என்னமோ கழுத்தா காணுமே காணும் இல்லை ஒருக்கா தான் அழுத்தது இன்னொரு இப்போ நீங்கள் அரிச்சிங்கண்டா ஆ திருப்பி இன்னொருக்கா திருப்பி கலப்போம். அப்போ சரியாக இருக்குமா? அங்கே பிடிங்க. நாளைக்கு போட்டு விடுங்களா கோய்க்கா அதே விடுங்க. ஆ நான் பட்டி கூட வந்தானே ம் போடுங்க அண்ணா போடுங்க. அறிவுடையிலே ஐயோ ஈரம் மண் என்ன நான் இருக்கட்டா. அப்பா வாங்க. ஆமாம் அள்ளி போடுங்க. அடிக்கணும் சில உண்டாக்கா சொல்ல பர்த்டே போ நாங்களுண்டு இல்லைண்டா வேலை கூட கிடக்கணும். இல்லை வேலை செய்யத்தான் வேணும் வீட்டு வேலை நாங்கள் செய்யாமல் செய்கிறேன். அத்தை எப்படி வச்சுருக்கோம் அத்தையை கொஞ்சம் அம்மாவை அப்பாவை கொஞ்சம் நேரம் ஆட்ட விடுவோம் வலிக்க விடுவோம். ஓ ஆமாம் அங்கே அங்கே போடும். ம் எது மாமா ஓ அதில் போட்டுவிடுமா கஞ்சலை. ம் அது மேசானா சொன்னவர் கீழே போடுங்க. இது ஒரு நெட்டு போடாமல் இங்கே 2 நெட்டு போட்டிருக்காங்க. வாங்க வாங்க பிடிங்க பிடிங்க இல்லை காஞ்ச பக்கத்தால் போடுங்க வாங்க. ஹாய் ம்
ம் போடுங்க அப்படியே போடுங்க இந்த பேர் எடுத்துடா இப்படியே இல்லைங்க திருவா ரைட் போடுங்க போடுங்க ஏதோ நல்ல ஒரு புழு குணம் கொண்டு வந்துட்டு போடுங்க டக்கன் சோடாக்கு ரெடி பண்ணுற அளவுலாங்கடா திரு ம் போடுங்க ரெடி பண்ணுவாள் இல்லை நீங்கள் குடிச்சிட்டு வருவோமே கரும்பு ஜூஸோ பார்த்தியலே அந்த லண்டக்காரன்னு சொன்ன ஞாபகம் இருக்கே ஆ விளையாடி கேட்குவோ விளையாடி அதான் நல்ல குரல் உண்டு என்ன மாமா ம் தண்ணியை அடித்து போட்டு எங்கே நாங்களாண்ணே வயிட் அவைக்கு ரைட் கொஞ்சம் ரிலாக்ஸ் என்ன என்ன களைச்சிட்டேன் கொஞ்சம் ரிலாக்ஸா ஆ பார்க்கலாம் முடியும் என்ன பார்க்கல மாற்றி விட்டுட்டு போடங்க அந்த மேசங்கார அண்ணே வந்துட்டு சீமந்து கொடுக்காத படிக்க இந்த கிணத்துக்கு கோவிச்சாலும் கோவிச்சு விட்டுரும் கோவத்தில் சரி நேரம் தரதா நீங்கள் கொஞ்சம் பேரை கூட்டிங்க வந்துக்கலாமே வேலைக்கு சீமந்து உழைக்கிறாக்கு இன்னும் கொஞ்சம் தான் கிடக்க ரெண்டா முடிச்சு தான் போறீங்களா கோலா எதில் பாப்போம் ஓ தரிசனால போட்டுருமா சரி இந்த பாவம் இந்த சரியில்லை நாங்கள் போகட்டம் புற நினைக்கும் அதுதான் அதுதான் பின்ன தரிசனா வைக்கையோ வைக்கையோ ஆனால் பெரிய விஷயம் தெரியுமா தனியாக வந்தேன் இவ்வளோ பூசி இல்லை உண்மையாக கூடுதலாக 2 மேசம் தான் போகிறதா நோம்பலாக வந்து வேலை செய்கிறாரு 2 பூசலாமண்டோ அண்ணா இந்த இந்தியாவில் கோல் ஃபுல்லாக கஷ்டமண்டோ மினக்காடு தான் என்ன மினக்காடு தான் இல்லை அப்படி இந்த லைன் ஃபுல்லாக இல்லை பூசா கிடக்கு சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசன் அண்ணாக எல்லாருமே வந்து சாப்பாட்டு பகுதிக்கு வந்து இறங்கிட்டோம் என்ன இப்போ நாங்களுமே வந்து இந்த மதிய நேரமாச்சு வந்து இவ்வளோ நேரம் வந்து பார்த்துருப்பீங்க மண் வல்லேருந்து எல்லாமே வந்து சீமெண்ட் எல்லாம் வந்து குழச்சி கொடுத்துனாங்க நாங்களா என்ன அப்போ வந்து இப்போ வந்து சாப்பாடு பகுதிக்கு வந்து இறங்கிட்டோம் சாப்பாடு கிட்ட வந்து காட்டுங்க இதில் என்னென்ன சாப்பிடுங்க சொல்லுங்கள் கறியில் இருக்கா அத்தனை சமையல் இருக்கா கீரை ம் சுண்டங்காய் ம் மீன் கறி என்ன மீன் இது என்ன மீன் இது ஆ சிலாப்பி மீன் சிலாப்பியை தான் ஜப்பான்னு சொல்கிறேன் இது வந்து எனக்கு வந்து பச்சை அரிசி சோறு உங்களுக்கு வந்து வெள்ளை அரிசி சோறு ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரி இருக்குது மக்களே வெயில் உண்மையில் உள்ளுக்கு கூட இருக்கல என்று சொன்னால் சீமை டஸ்ட் விளையா இருக்குமேன்னு சொன்னால் வேலை செஞ்ச ஒரு பக்தி ஒன்று இருக்குன்னு தானே இப்போ அதனால் வந்து நாங்கள் தென்னை மரத்துக்கு கீழே வந்து இதில் இருந்து சாப்பிட கொடுமையாக இருக்கேன்னு இங்கே வந்து பப்பியும் வந்து கீழே வந்து படுத்துருக்குறா வீராவே ஒரு துணி தான் ஒன்று சார் வேணுமே கோப்பை பிடிக்கிற பிளேட்டுக்கு முழுக்குங்க வரையில சாப்பிடுவோம் துணி வேணும் அம்மாட்ட படம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியாக சுடு கொஞ்சோண்டே கோல் பூசிடலாம் போலாம் கிடக்கு அது ஆ கோல் பூசுறதும் உள்ள அரை பூசுறதும் உங்கள்கிட்ட கையெல்லாம் கிடக்கு 2 பேருக்கும் ஆ கொஞ்சம் குயிக்காண்டா தான் வேலை செய்வேன் அவையல்
ஏதோ ரஜன் இருக்குன்னு சொல்லி மாமா போனவர் இன்னும் ஆள் வரையில இன்னும் பெறவே இல்லை. அது இதான் சாப்பிடணும் இப்போ சார்ஜனும் இல்லாட்டா என்ன அதுதான் என்ன நேற்று பேருக்கு கேட்ட வந்த அந்த அண்ணன் மாதிரி அது நான் சும்மா தான் போனேன். ஒரு நிமிஷம் என்ன கறக்க விட்டுட்டு கரையப்படி நல்லா இருக்கும். அந்த ஐயாயிரம் இல்லாட்டிக்கும் மாடு நொறுக்கிருக்கும். உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா மக்களே கறியெல்லாம் நல்லா இருக்கு, வேறு லெவலில் இருக்கா. இப்படியா இல வகையெல்லாம் சேர்த்து சாப்பிடுவோம். என்ன இல்லைம்மா இது கொய்யா இல்லை மாயில அப்படி இது முருங்கைலாம் அப்போ என்ன இல்லை நான் முருங்கையிலையும் சொல்லி விட்டேன். கீரையாமா தோட்டக்கீரையா அடுத்து என்ன சாப்பிட்ற நீங்கள் சாப்பிட்ற கட்டணும். நாங்கள் சாப்பிட்ற எடுத்தா நீங்கள் சாப்பிட்றதையும் எடுக்கணும். அதான் முறை. மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே மேசன் அண்ணாக்கள் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிற நாங்கள் வரையிலையா சாப்பிட்றதுக்கு வரையும். சரி அப்படியே நாங்கள் சாப்பிட்டாக்கு பிறகு அடுத்த கட்டாக என்னென்ன செய்கிறோம்ன்ற வந்து வீடியோ மூலமாக நீங்கள் பாருங்கண்ணா. நீங்கள் சிலுவன் சொல்ல போகிறீங்களோ. ஆனால் இப்படியான இடங்களில் சாப்பிடும் பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இந்த பேனுகளுக்கு இருந்து சாப்பிட்றதையும் விட இது ஒரு நல்ல ஒரு இந்த இயற்கை காற்று பண்ணால் நல்லா இருக்குது. சரி ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல மாதிரி எல்லாமே வந்து வேலை எல்லாமே வந்து முடிவடைந்து கொண்டு வந்துட்டேன். இதில் இப்போ நாங்கள் வீடியோ வந்து நாங்கள் வந்து இப்போ முடிச்சு கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த கோளுக்கு முன்னுக்கு வந்து முகப்பு வந்து நார்மலாக பூச்சிருக்கணும். நாங்கள் ரூம் வேலையும் வந்து ஒரு பக்கம் சிவர் இருக்காக்குமே என்ன பூசை என்ன இன்னும் 2 பேசம் வந்திருந்தால் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் தனியாக அண்ணா தானே கர்சனா மட்டும் வந்தோடே தான் கொஞ்சம் வேலையை வந்து முடிச்சு கொள்ளலாம் போட்டேன். சார் நாளைக்கு யாரையும் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வாங்க ஒரு மீசனே நல்லா சொன்னேன். நல்லா மினுக்கும் என்னதுக்கான என்ன அப்படி மினுக்கிற தலைமை தெரியக்கூடாண்டோ. இல்லை இஞ்சாலெல்லாம் என்ன உடைக்கணுமா அதை சொன்னேன். இது வேற திலோட அண்ணாக்கு தானே நோமலாக சமாளித்து பூச்சி விடுவோம் என்ன எங்கன்றோ நீட் பண்ணி போட்டு அவன் வேலை முடிகிற டைம் வந்துட்டேனே 5:30 ஆச்சாக்குமே. இரவு வேலை செய்ய மாட்டீங்களா? செய்யலாம் கண்டறியாது. அப்படி நோவலாக வந்து பார்த்திங்கன்னா மழையும் பெறப்போது பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாருங்கள் அந்த மண்ணு கட்ட நாங்கள் தற்பாடெல்லாம் வந்து போட்டுருக்குறோம். மழை ஒரு வேலை சில நேரங்களில் இப்போ 2 நாள் தொடர்ச்சியாக மழை பெஞ்சால் வேலை செய்யலை. இதில் இன்னும் யூனிஃபார்ம் மாற்றலையா? நேற்று பால் அப்படி நேற்று பால் கறந்தோட நிற்கிறீங்க இல்லை. அப்போ நோவலாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் இப்போ தற்பாடெல்லாம் வந்து போட்டுருக்குறோம். என்ன மழை பெஞ்சால் அவர் ஒன்றுமே செய்யலாண்ட என்ன அரிக்கணும் இல்லை அதனால என்னது அவ என்ன குளிப்போல் முழுக்கோள் இருக்கோ இன்றைக்கு என்ன இல்லாட்டா குளிக்கத்தானே டவுனுக்கு போகணும் உங்களோட. பார்த்தீங்கன்னா வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே இன்னும் கவனியாக டவுன்லாம் போய் நிற்கணும் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. ஏன்டா இங்கே வந்து நெட்ஒர்க் கொஞ்சம் காணும் அது நம்ம தான் அப்புறம் எடிட் பண்ணணும். இதோட எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய வீட்டு வேலை வந்து என்ன விஷயமா இருந்தாலும் மாளிகை மாதிரி கட்டினாலும் சரி மாளிகை மாதிரி இல்லாமல் கட்டினாலும் சரி நாங்கள் இங்கே வீடியோ மூலமாக நாங்கள் எல்லாத்தையும் வந்து தெரிவிக்கிற வந்து வளம் என்ன இதில். அப்போ இதோட வந்து எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். திரும்ப என்ன சொல்ல போகிறீங்க? பாய். யாரையும் கண்டுட்டு பயந்துட்டீங்களா? இல்லை இல்லை எல்லாம் பக்கமா இல்லையே. இல்லை. அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். நாளைக்கு ஒரு புதிய ஒரு காணொலியில் நாளை தினம் சந்திப்போம்.